ஆசை. மூணாவது பீரியட் ஜியோகிராஃபி, ரெண்டாவது பீரியட் தமிழ், ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்ஸ். கிட்டு சீக்கிரம் சாப்பிடவா. ஓ நோ, நான் நேத்து மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ணவே இல்ல. ஸ்கூலுக்கு போனா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். வெண்டக்கா. கிட்டு ஆமா, உங்களுக்கு வெண்டைக்காவை பார்க்க இஷ்டம் இல்லாத போது ஏன் மம்மி அதை நீங்க பண்றீங்க? இத பாரு செல்லம், அம்மாவுக்கு வெண்டைக்காய் பிடிக்காதுங்கிறதுக்காக அவங்க கண்ணை முடிக்கல. சாப்பிடுறதுக்கு முன்னாடி மேல இருக்கவங்க கிட்ட நன்றி சொல்லி அவங்க ஆசையும் சொல்றாங்க. அப்படியா? அப்ப இந்த ஆசை நிறைவேறுமா? சொல்லுங்கப்பா. ஏன் நிறைவேறாது? நல்ல மனசோட வேண்டுனா உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஆனா இன்னைக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க, உனக்கு என்னாச்சு செல்லம்? ஒண்ணும் இல்ல. ஆஹா. ஓ. எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுறவங்களே ஒரே ஒரு தடவை என்னோட ஆசையை நிறைவேற்றுங்களேன் ப்ளீஸ். நான் இன்னைக்கு மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ணவே இல்ல. ஏதாவது பண்ணி எப்படியாவது என்ன இந்த பனிஷ்மெண்ட்ல காப்பாத்திடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். கிட்டு எதுக்காக இப்படி பயப்படுற? நான் தான் உன்னுடைய பிக் பிரதர். நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நானே ஹோம்வொர்க் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் இன்னைக்கு மேத்ஸ் பீரியட் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் பீரியட் ப்ரோ. இன்னைக்கு டீச்சர் என்ன பெஞ்ச் மேல நிக்க வச்சிருவாங்க. டிட்டோ. என்னது? பயங்கரமா மழை பெஞ்சதுனால சிட்டில இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் இன்னைக்கு லீவா? அட்ரா சக்கர், என் ஆசை இன்னைக்கு நிறைவேற போதே. ஏ டாடி டாடி, நீங்க சொன்னது கரெக்ட் தான் டாடி. இப்ப நம்ம ஊர்ல என்ன அப்படி மழை பெய்யுது? இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு லீவ் விடுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு தேவை. இப்ப எதுக்கு ட்ரெஸ் தூக்கி போடுற டிட்டு? இந்த டிட்டு பிரச்சனைல ஒட்ட மாட்டேன், அம்மா அப்பா பேச்சு தட்ட மாட்டேன். நியூஸ் பேப்பர் அப்படி தூக்கி போடாத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அப்போ இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரா? நீங்க என்னைக்கு பேப்பரை கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க? இது போன வருஷத்தோட நியூஸ் பேப்பரா? இது எப்படி என் கையில வந்துச்சு? போய் சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. இன்னைக்கு ஒண்ணு ஸ்கூல் லீவ் இல்ல. மம்மி ஸ்கூலுக்கு அனுப்ப முயற்சி பண்றாங்க. மைனஸ் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்ல. ஈக்குவல் டு ப்ளீஸ் மம்மி, எனக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டம் இல்ல. போது சுமாரு. வீட்டுல சும்மா இருந்தா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டே இருப்பீங்க. அப்புறம் இதை போட்டு உடைக்கிறது, அதை போட்டு உடைக்கிறது. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. மேல இருக்கவங்களே, இன்னைக்கு ஆசை என்னன்னா பஸ் வந்துடக்கூடாது. மிஸ்ஸஸ் சர்மா, இன்னைக்கு பஸ் வராது. ஏன்னா ஸ்கூல் பஸ் டிரைவருக்கு உடம்பு சரியில்லையா. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள்? என் மாமா பையனோட சித்தப்பாவோட தங்கச்சி பையன் தான் அந்த பஸ் டிரைவர். ஐயா, என் ஆசை நிறைவேறிடுச்சு. பாத்தீங்களா, இன்னைக்கு பஸ்ஸும் வராது. இப்போ என்ன பண்றதுமா? சரி சரி, பேசாம நாம வீட்டுக்கே திரும்ப போயிடலாம். ஸ்கூல் பஸ் என்ன அங்கேயே நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது இல்ல. வர போறீங்களா இல்லையா? வாட்ச்மேன், அவங்கள பிடிங்க. ப்ளீஸ் மம்மி, வேணாம். இன்னைக்கு பஸ் வராதுன்னு சொன்னாங்க. அது என்னமோ உண்மைதான். பஸ் டிரைவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால மேனேஜ்மெண்ட் இன்னொரு டிரைவர் அனுப்பிச்சிருக்கு. என்னோட ஆறு நண்பா, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? எதுக்கு இப்படி சோகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு நண்பா. என்ன ஆனாலும் சரி, என் நண்பனோட பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். கமான், என்னன்னு சொல்லு நண்பா, சொல்லு. என்ன ஒரு ஆச்சரியம், கன்னா பிரசாத் எப்படி இனிமையா பேச கத்துக்கிட்டாரு. இனிமையான பேச்ச கேட்டு தேனி கூட உள்ள வந்துருச்சு. இந்த தேனீக்கள் மட்டும் என் தம்பியை போட்டுச்சு
அப்புறம் உன் உடம்புல இருக்கிற மொத்த ஜூஸையும் எடுத்துருவேன் கண்ணா பிரசாத், ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் வெளியில போங்க. டீட்டு, உன்னோட மேக்ஸ் நோட்டு கொஞ்சம் கொடுக்குறியா ப்ளீஸ்? நான் என்னோட ஹோம்வொர்க்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீ போடுற மேக்ஸ் என்னைக்குமே தப்பாகாது. சாரி ரிங்கி பிங்கி, நான் என்னோட மேக்ஸ் ஹோம்வொர்க்க பண்ணவே இல்ல. கேட்டீங்களா நம்ம T2 இன்னைக்கு மேத்ஸ் ஹோம்வொர்க் பண்ணவே இல்லையா? அவங்க இடத்துக்கு போயிடவே இல்லைன்னா எதுக்குப்பா இப்ப கெட்ட சிரிக்கிற? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் டெலஸ்கோப்பை வச்சு டிட்டுவோட எதிர்காலத்தை பார்த்துட்டேன். ஸ்கூல் போன உடனே நம்ம டிட்டு மேத்ஸ் பீரியட் ஃபுல்லா டேபிள் மேல நிப்பான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிப்பாங்க, நானும் அவனை பார்த்து அப்ப சிரிப்பேன். மேல இருக்கவங்களே, என் ஆசை என்னன்னா இந்த பஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் சேரவே கூடாது. என்னாச்சு போ? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கராஜுக்கு ஃபோன் பண்ணி மெக்கானிக்க உடனே வர சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எப்படி பசங்க ஸ்கூலுக்கு போறது? வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரெடியாக 4-5 மணி நேரமாவது ஆகும். நான் ஒரு ஐடியா கொடுக்கவா அங்கிள்? அதாவது 4-5 மணி நேரம் கழிச்சு நம்ம ஸ்கூலுக்கு போனா சுத்தமா பிரயோஜனம் இருக்காது. நீங்க எங்க எல்லாரோட அம்மா அப்பாவுக்கு போன் அடிச்சு பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு எங்களை வந்து கூட்டிட்டு போயிட சொல்லுங்க. இரு எதுக்கு நான் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்றேன். இந்த தடவை என் ஆசை கண்டிப்பா நிறைவேற போகுது. என்னம்மா செல்லம், எனக்கு என்னமோ உன் டெலிஸ்கோப் சரியா வேலை செய்யலன்னு தோணுது. லென்ஸ மாத்து செல்லம், ஸ்கூலுக்கு இன்னைக்கு யாரும் போக போறது இல்ல. பசங்களா வாங்க, உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக இன்னொரு பஸ் வந்துருச்சு. வாங்க வாங்க. Oh no! என் லென்ஸ்ல பிரச்சனை இல்ல, நீதான் பிரச்சனை இல்ல மாட்ட போற டிட்டு. பாவம் டிட்டு நீ. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நடக்க போகுது. இப்படி ஒளிஞ்சிக்கிறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்லை டிட்டு. ப்ரோ, எனக்கு ஸ்கூலுக்கு வர இஷ்டம் இல்ல, ப்ளீஸ். டிட்டு, நம்ம ஸ்கூல் கேட்டுக்கு வந்தாச்சுன்னா உள்ள போய் தான் ஆகணும். ஏற்கனவே நம்ம 1 hour லேட்டு. இன்னும் நம்ம லேட்டா போனா செகண்ட் பீரியடே மிஸ் பண்ணிடுவோம். அட ஆமா இல்ல, 1 hour லேட் ஆனதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் பீரியட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சுல. ஒரு வழியா என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. பிரச்சனை இல்ல, ஒட்ட மாட்டான், அம்மா அப்பா பேச்ச தட்ட மாட்டான் இந்த டிட்டு. ஏன் நண்பா, எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுல. டிட்டு, நான் சொல்ல போற விஷயத்த நீ நம்பவே மாட்ட. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு உன்னை விட 1 நிமிஷம் தான் முன்னாடி வந்தேன். அதனால உன்ன மாதிரி எனக்கும் எதுவும் தெரியாது. அப்போ இன்னைக்கு எல்லாருமே லேட்டா தான் வந்திருக்கீங்க. நான் தான் சீக்கிரமா வந்திருக்கேன். அப்போ உங்க எல்லார விட நான் தானே பெஸ்ட். இந்த டாலி தான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். இன்னைக்கு ஸ்கூலே 1 hour லேட்டா தான் ஆரம்பிச்சது. அதனால இப்பதான் ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்க போகுது. நம்ம மேத்ஸ் டீச்சர் இதோ இப்ப வந்துருவாங்க. டிட்டு, மேத்ஸ் டீச்சர் உள்ள வர போறாங்க. உன் கதை முடிஞ்சது. மேல இருக்கவங்களே, என்னோட ஆசை என்னன்னா மேத்ஸ் டீச்சர் இன்னைக்கு வந்துடக்கூடாது. குட் மார்னிங், குட் மார்னிங். எல்லாரும் எழுந்த இடத்துல உட்காருங்க. எனக்கு சொரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்ப யாரையாவது போட்டு கொடுத்தே ஆகணுமே. சார், நம்ம டிட்டு இன்னும் மேக்ஸ் ஹோம்வொர்க்க பண்ணவே இல்ல. அந்த விஷயத்த மேக்ஸ் டீச்சர் கிட்ட தான் சொல்லணும். என்கிட்ட அனாவசியம் சொல்லக்கூடாது. அவங்க மழையில மாட்டிக்கிட்டாங்க. லேட்டா தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. சாரி, எல்லாரும் சட்டை போட்டு தமிழ் புக்கு வெளியிடுங்க. எஸ் சார். எப்படியோ என் ஆசை கடைசியில நிறைவேறிடுச்சு. டிட்டு, பேசாம நீ இப்படி விளையாடுறத விட்டுட்டு உன்னோட மேத்ஸ் ஹோம்வொர்க்கை எடுத்து வச்சு பண்றதுதான் நல்லதுன்னு தோணுது. ஏன்பா, நீங்க சொன்ன எதிர்காலம் பொய்யா போச்சுன்னு இப்படி சொல்றியா? இதுக்கப்புறம் வெறும் ஸ்கேட்டிங் பீரியட் தான் பாக்கி. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். கரெக்டா ஷேரா? நான் பெஞ்ச் மேல நிக்கிறத பாக்க நீ ஆசைப்பட்டல, அந்த ஆசை இப்போ வீணாயிடுச்சு. தண்டனக்கா தண்டனக்கா. யாரு நம்ம மாலால அடிச்சது?
இன்னைக்கு யாராவது என் கூட ரேஸுக்கு வரீங்களா? நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். பக்கா பெட்டு. பாக்குறீங்களா? மேக்ஸ் டீச்சர் வந்துட்டீங்களா? குட் ஆஃப்டர்நூன் மேக்ஸ் டீச்சரா? சரி, எல்லாரும் ஹோம்வொர்க்கை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஆனா டீச்சர், இப்போ ஸ்கேட்டிங் பீரியட் ஆச்சு. ஹால் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. நீ எங்க போய் ஸ்கேட்டிங் பண்ணுவ? எல்லாரும் முதல்ல ஹோம்வொர்க் புக்கை கொண்டு வந்து கொடுங்க. எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, நீ இப்ப என்ன பண்ற டீட்டோ? என் ஃப்ரெண்ட்ஸோட கனவை இப்ப நான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல விஷயம் தானே டீச்சர்? அடேங்கப்பா, உண்மையிலேயே உனக்கு எவ்வளவு பெரிய நல்ல மனசு. அது சரி, இப்ப நீ எந்த ஃப்ரெண்டோட கனவை நனவாக்குற? ஷேரா டீச்சர், ஜூலி, தூர்தர்ஷி, தேஜா, எல்லாரோட கனவும் நிறைவேற்றுறேன். சரி சரி, அவங்க என்ன கனவு கண்டாங்கன்னு சொல்லு. டீச்சர், டிட்டு இன்னும் ஹோம்வொர்க் முடிக்கல. அதான் விஷயமா? அதனாலதான் நீ இப்ப பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறியா? பண்ணுனது என்னமோ தப்பு, அதுல வேற டிராமா பண்றியா? இனிமே இந்த மொத்த பீரியட நீ இப்படியே நிக்க வேண்டியதுதான். சாரி டீச்சர். உனக்கு என்னாச்சு டிட்டு? உன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு? ஏன்னா இவன் இன்னைக்கு ஆசைப்பட்டது நிறைவேறல. ஓ, ஆமா, இன்னைக்கு நீ என்ன ஆசைப்பட்டப்பா? நீங்க தானப்பா சொன்னீங்க, உண்மையான மனசோட ஆசைப்பட்டா அது கண்டிப்பா நிறைவேறும்னு. அதனால ஹோம்வொர்க் பண்ணல. டீச்சர் ஸ்கூலுக்கு வரக்கூடாது நான் மனசார ஆசைப்பட்டேன். இல்ல டிட்டு செல்லம், நம்ம ஆசை நியாயமானதா இருக்கணும், புரியுதா? நீ ஏதோ தப்பா ஆசைப்பட்டிருக்க. இதுக்கப்புறம் நீ ஹோம்வொர்க்க சரியான நேரத்துக்கு செய்யணும், புரியுதா? ஓகே டாடி. மனசுல தப்பான ஆசையை வச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டா அது என்னைக்கும் நிறைவேறினதா சரித்திரமே இல்ல. நம்ம ஆசை நியாயமானதா இருக்கணும். ஆனா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு மம்மி? இதெல்லாம் டாடி தானே சொன்னாரு. இனிமே நீங்க எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கோங்க. என்னோட ஆசை என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க வெளியில விளையாட போக கூடாது, வீட்ல உட்காந்து டிவியும் பார்க்க கூடாது. நல்ல பசங்களா உட்காந்து ஹோம்வொர்க் மட்டும் தான் பண்ணணும். இல்லன்னா ஓகே மம்மி.